Romans chapter 1 and verse 1. மறுபடியும் ரோமர் 1:1. Paul, a bondservant of Jesus Christ, called to be an apostle, separated to the gospel of God. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். Hallelujah. Hallelujah. He was not only called, அவர் அழைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, but he says, I am separated for the gospel. நான் சுவிசேஷத்திற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிறார். So one thing you should understand, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். a person who is called for the ministry should live a separated life. ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர் யாராயிருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். If a person does not, a called person, if he does not live a separated life, his ministry will be ineffective. அழைக்கப்படாத ஒருவர் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்ற பட்சத்தில் அவர் செய்கிற ஊழியத்திலே வல்லமை வெளிப்படாது. If you are called person, நீங்கள் அழைக்கப்பட்டவரானால், if you do not live a separated life, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் நீங்கள் செய்யவில்லை என்றால், your ministry will be ineffective. உங்க ஊழியத்திலே எந்த வல்லமையும் இருக்காது. ஹalleluya, எந்த பலனும் இருக்காது, பலனுள்ள ஊழியமா இருக்காது. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, many people will say, இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், oh, so and so great man of God laid his hands upon me and prophesied and called me for ministry. அந்த பெரிய தேவ ஊழியக்காரர் என் மீது தன் கையை வைத்து தீர்க்கதரிசனமாக கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்னை அழைத்தாருங்க. Oh, I am a called apostle, I am called a prophet, I called evangelist, something they will say. அவர்கள் என்னை, நீங்கள் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்னை அப்போஸ்தலனாக அழைத்தார்கள், என்னை தீர்க்கதரிசியாக அழைத்தார்கள், சுவிசேஷகனாக அழைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். Oh, they will boast that. அதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். Others will say, மற்றவர்கள் சொல்லுவார்கள், I saw a vision. ஒரு தரிசனம் பார்த்தங்க. Oh, God called me for the ministry. ஊழியத்திற்கென்று தேவன் என்னை அழைத்ததை பார்த்தேன். Oh, in a dramatic fashion they may be called for the ministry and the calling may be there. ஊழியத்திற்கென்று அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு குறித்த பிரத்யட்சமான வெளிப்பாடுகள் இருக்கலாம். Oh, in dramatic manner, ரொம்ப பிரம்மாண்டமா அழைக்கப்பட்டிருக்கலாம், but yet their ministry will be a ineffective ministry. அப்படி இருந்தும் அவர்கள் ஊழியத்திலே ஒரு பலனும் இருக்காது. The reason is, காரணம் என்ன? called, he is called but he has not lived a separated life. அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழவில்லையே. Because he was loitering about everywhere. எங்க பார்த்தாலும் ஊர் சுற்றி திரிவார்கள். Oh, because he was wasting his time. நேரத்தை எப்பொழுதும் வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். He was doing something and somewhere here and there. சம்பந்தம் இல்லாதது இங்கும் அங்கும் எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். And that is why they have failed to make any impact for the Lord. அதனால்தான் கர்த்தருக்கென்று எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த தவறிவிட்டார்கள். The true calling is, truly God has called them, no doubt about that. உண்மையாகவே தேவனை அழைத்திருக்கிறாரா என்றால் உண்மைதான், அதில் சந்தேகம் இல்லை. Oh, truly God has called them. உண்மையாகவே தேவனை அழைத்திருக்கிறார் தான். But they failed in ministry because they failed to live a separated life. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தவறிவிட்டபடியினால் ஊழியத்தில் தோல்வி அடைகிறார்கள். Because they forgot they are a called person. அழைக்கப்பட்டோர் என்பதை மறந்து விட்டார்கள். Oh, they are going to the old lifestyle. அதே பழைய வாழ்க்கை பாணிக்கே போய் விடுவார்கள். Old friends. பழைய நண்பர்களோடு திரிவார்கள். Old sitting and joking and jesting and aratarchifying everything. அதே பழைய இடத்துல உட்கார்ந்த நண்பர்களோடு கூடி ஒன்றாக அரட்டை அடித்து கேலி கிண்டல் கூத்தடிப்பார்கள். Old cinema songs and old, you know, the favorite hero is always, now is also, after calling also the same hero only. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பின்னரும் கூட அதே பழைய திரைப்பட நட்சத்திர நாயகர்கள் பாடல்கள் தான் இப்பொழுது விருப்ப பிரியமாய் இருக்கும். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாரு ஹீரோவோ, இன்னைக்கும் ரசிக்க அழைப்பு வந்த பிறகும் அதே ஹீரோ இன்னும் ஹீரோ தான், ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லை. ஸோ எம்ஜிஆர் அப்பா உங்களுக்கு அழைப்பு வர்றதுக்கு முன்னாடி ஹீரோவாக இருந்தாருன்னா அழைப்புக்கு அப்புறமா அவர் தான் இன்னும் ஹீரோவாக இருக்கார், புரியுதுங்களா? அதே மாதிரி ரஜினி அந்த காலத்தில் ஹீரோவாக இருந்தால் அழைப்பு பெற்ற பிறகு ஒரு பெரிய மாற்றமும் இல்லை, இன்னும் அவர் தான் ஹீரோ. அப்படி ஒரு பிரித்தெடுக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது they can never be effective in ministry. ஒரு நாளும் ஊழியத்தில் அவர்களால் மிகுந்த பலனை காணவே முடியாது. That is why Matthew 22 and verse 14 says, அதனால்தான் மத்தேயு 22:14 சொல்லுகிறது, many are called, few are chosen. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Yes, you are called by the Lord. நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டது என்பது உண்மைதான். But you should live a separated life. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமே. See, God called Israel as his a holy nation. இஸ்ரவேலை கர்த்தர்
நடத்த தமக்கு சொந்தமான பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிறார். And what did he say to them? இஸ்ரவேலருக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? In Leviticus chapter 20 and verse 26, லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம், you shall be holy to me, for I am the Lord, I am holy, and I have separated you from the people that you should be mine. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். Hallelujah. Hallelujah. You are my nation, you are my people, God is telling, and he also says, now separate yourself from other nations. நீங்கள் என்னுடைய ஜனங்கள், எனக்கு சொந்தமானவர் என்று சொல்லுகிற தேவன் அதே நேரத்தில் மற்ற ஜனங்களை விட்டு நீங்கள் உங்களை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். He called Israel and he also looks at Israel and said, separate yourself. இஸ்ரவேலை அழைத்து இஸ்ரவேலை பார்த்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Don't go and mingle with the Gentiles. புறஜாதியாரோடு போய் சேர்ந்து கலந்து விட கூடாதா? Don't learn their habits. அவர்கள் பழக்கவழக்கங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள். Don't go and celebrate their festivals. அவங்க பண்டிகையை கூட சேர்ந்து கொண்டாட கூடாது. Don't serve their gods. அவர்கள் தெய்வங்களை சேவிக்க கூடாது. Don't learn their way of life. அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொள்ளாதீர்கள். Don't unequally be yoked with an unbeliever. அவிசுவாசியோடு கூட நீங்கள் நுகத்தில் பிணையவே கூடாதா? He said, you separate yourself. நீங்கள் உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Same way you are also called from darkness to light. அதே விதமாக தான் நீங்களும் கூட இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். In Romans chapter 12 and verse 2 the Lord said, ரோமர் 12:2 கர்த்தர் சொல்லுகிறார், don't conform yourself to the world. That means don't live like other worldly people, separate yourself. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களைப் போல நீங்கள் வாழாமல் அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள். Paul he says, பவுலடியார் சொல்லுகிறார், I am called an apostle. நான் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன். I am separated for the gospel. நான் சுவிசேஷத்திற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவன். That means I am living a life in such a way that I would preach the gospel effectively. அப்படி என்றால் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். I am living a separated life. நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறேன். Separated for the gospel. சுவிசேஷத்திற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர். Hallelujah. Hallelujah. Once for a conference in South Korea, many servants of God they went. தென் கொரியாவில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு இங்கிருந்து அநேக தேவ ஊழியர்கள் ஒரு முறை போயிருந்தார்கள். They went to see the revival there. அங்கே இருக்கும் எழுப்புதலை பார்க்க போயிருந்தார்கள். After the revival meeting in Paul Yankicho's meeting, பால் யாங்கிச்சோ அவருடைய சபை நடந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு பின்னர் அதெல்லாம் அந்த எழுப்புதல் கூட்டம் பார்த்துட்ட பிறகு what did they do? என்ன செஞ்சாங்க? Oh, everyone, most of the servants of God who came with them, they went for sightseeing and enjoying themselves. They were laughing and they were taking camera, taking pictures. They went to see the whole Seoul city. கொரிய தேசத்தின் எழுப்புதலை காண வேண்டும் என்று புறப்பட்டு போன தேவ ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த எழுப்புதல் மாநாட்டில் பங்கேற்ற பின்பு சியோல் பட்டணம் முழுவதுமே ஊர் சுற்றி பார்க்க தங்களுடைய படப்பிடிப்பு கருவிகளோடு கூட சந்தோஷமாய் சுற்றுலா போய்விட்டார்கள். But among the servants of God, only few, maybe 2 or 3, they separated themselves and they knelt and they prayed and said, Lord, we want to see this revival in India. அவ்வளவு தேவ ஊழியர்களுக்குள்ளேயும் ஒரு சிலர் 2-3 பேர் மட்டும் தங்களை பிரித்தெடுத்துக் கொண்டவர்களாய், ஆண்டவரே, இந்த கொரிய தேசத்தின் எழுப்புதலை போல ஒரு பெரும் எழுப்புதலை எங்கள் இந்திய தேசத்திலும் காண வேண்டும் என்று தேவனுக்கு முன்பாக ஜெபித்து ஏங்கினார்கள். We want to fast and pray. அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க விரும்பினார்கள். So all the days when they were in Korea, they were fasting and praying for revival. But there was another group of ministers who went for sightseeing and enjoying the whole, it was like a tourist trip for them. போன ஊழியர்கள் கூட்டத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் மட்டும் அங்கிருந்த நாட்களெல்லாம் இந்திய தேசத்தில் எழுப்புதலை காண உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மற்றவர்களோ அந்த ஊர் சுற்றுலா போல் மற்றவர்கள் சுற்றி திரிந்தார்கள். Among that, the servants of God who separated themselves and prayed for revival for India, one among them is my father, Jebadurai. அப்படி இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க பிரித்தெடுத்துக் கொண்ட ஊழியர்களுக்குள்ளே ஒருவர்
என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சாம் ஜெபதுரை அவர்களும் ஒருவர். One among them was brother Mohan C. Lazarus. அவர்களுக்குள் சகோதரர் மோகன் சி லாசரும் ஒருவர். So that is why they are being, used by the Lord mightily, while others, they also went to revival meeting. They also went to, saw the revival, but, they didn't live that separated life. கொரிய தேசத்தின் எழுப்புதல் மாநாட்டை பார்த்து பங்கேற்க அநேகர் போனார்கள், வந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த இவர்கள் தான் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கனி கொடுக்கிறார்களே ஒழிய அவர்கள் சொல்லிக் கொள்ளத்தக்க தாக்கம் ஒன்றும் ஏற்படுத்தவில்லையே. So my dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, calling will be in your life. உங்கள் வாழ்க்கையிலே அழைப்பு இருக்கலாம். Many are called, you may be also called. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராகவே நீங்களும் அதில் அழைக்கப்பட்ட ஒருவராய் இருக்கலாம். But if you want to be effective in ministry, ஆனால் ஊழியத்திலே மிகவும் பலனுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால், you should live a separated life. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். Apostle Paul, he says, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறார், I am a bond servant of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் கட்டுண்ட கைப்படிந்த அடிமைதான். I am called to be an apostle. நான் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர்தான். But I live a separated life for the sake of the gospel. ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன். Hallelujah. Hallelujah. And that only he taught to Timothy also. அதே பாணியை தான் தீமோத்தேயுவுக்கும் கற்றுக் கொடுத்து போதித்தார். Timothy was a young trainee of Apostle Paul. தீமோத்தேயு பரிசுத்த பவுலடியாரின் கீழ் இளம் பயிற்சியாளராய் இருந்தார். He was a young pastor of the city of Ephesus. எபேசு பட்டணத்தின் இளம் போதகராய் அவர் இங்கே ஊழியம் செய்கிறார். But Apostle Paul was burdened about this Timothy. ஆனால் பவுலடியாரோ இந்த தீமோத்தேயு குறித்த ஒரு பாரம் கொண்டிருந்தார். He didn't want this Timothy to live, a mingled life, a compromising Christian life. He wanted him to live a separated life. எல்லாரோடும் கூட இணைந்து கலந்து பழகக்கூடிய சமரச கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விடக் கூடாதே, இந்த தீமோத்தேயு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கரிசனை கொண்டார். Therefore he warned Timothy and he said, அதனால் தான் தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். in 2 Timothy chapter 2 and verse 16, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம், but shun profane and idle babblings, for they will increase to more ungodliness. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். He says, you separate yourself from unwanted babblings. அவர் சொல்லுகிறார், தேவையில்லாத வீண் வார்த்தைகளின் ஊழல்களுக்கு நீ விலகி பிரிந்திரு. So if you are called person, your talk also should be less. நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் உங்க பேச்சு ரொம்ப சுருக்கமா இருக்கணுங்க. So you must not go and அங்க பாத்தியா அந்தாலே அவன் see and that servant of God இந்த தப்பு பண்ணா, he did this wrong. இதை கேட்கறதுக்கும் இதை அரட்டடிக்கிறதுக்கும் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் இப்படி தண்டமா தீமோத்தி போயிடக்கூடாதுன்னு அப்போவே Apostle Paul warned him and said, keep away from these people. இப்படிப்பட்ட வீண் வார்த்தை அளப்புகிற அவதூறு பேசுகிற அரட்டை கூட்டத்துக்குன்னை விலக்கி பிரித்து காத்துக்கொள்கிறார். Keep away from such YouTube channel. அப்படிப்பட்ட யூடியூப் சேனலை பார்க்காம உன்னை விலக்கி காத்துக்கொள். Keep away from such friends. அப்படி ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருப்பானா, சும்மா ஆனா ஒனா அது இது வேண்டாத வெட்டி கதை, அவனை கட் பண்ணி விட்டுருங்க. Cut that fellow off. தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு வரவே தேவையில்லை. Don't need that friendship. அப்படிப்பட்ட ஒரு நட்பு ஸ்நேகம் வேண்டாங்க, துண்டித்துருவோம். Hallelujah. Hallelujah. That is what Apostle Paul said to Timothy. அதுதான் பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். Unnecessary dispute, unnecessary fighting, vain babblings, don't waste your time. தேவையில்லாத சண்டை சச்சரவு வீண் வார்த்தைகள் உளறல் இதெல்லாம் வேணாப்பா, விட்டு விலகி விடு. Separate yourself. உன்னை பிரித்துக்கொள். Then only you can be effective in ministry. அப்படி இருந்தால் மட்டும் தான் நீ ஊழியத்திலே பலன் மிக்க ஒரு ஊழியம் செய்ய முடியும். Not only that, அது மட்டுமல்ல, Apostle Paul is looking at that young minister Timothy. பவுலடியார் அந்த இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், அவரை பார்க்கிறார். பார்க்கும்போது a fear comes into him. அவருக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது. What is the fear? அது என்ன பயம்? He's a young person. What if he goes and go in the wrong friendship, wrong relationship? இளம் வாலிபனாய் இருக்கிற இந்த தீமோத்தேயு தப்பி தவறி தகாத நட்பு, தவறான கூட்டத்தில் உறவுல போய் சிக்கிக் கொண்டால் என்னாகுமோ என்று பயப்படுகிறார். Unnecessary friendship. தேவையில்லாத தேவையற்ற நட்புகள். So what did he say? என்ன சொல்லுகிறார்? 2 Timothy chapter 2 and verse 22. 2 தீமோத்தேயு 2:22. Flee also youthful lust, but pursue righteousness, faith, love, peace with those who call upon the Lord with a pure heart. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. That means what? Separate yourself.
விலகி ஓடு என்றால் அதிலிருந்து உன்னை பிரித்தெடுத்துக்கொள். So if there is a lustful relationship, if there is an unwanted relationship, in a relationship where the track is going wrong, separate yourself. இச்சையை தூண்டக்கூடிய உறவு என்று வருகிறதா, தேவையில்லாத உறவா, ஏதோ சரியில்லை தப்பா தெரியுது என்று உறவு வருதா, உடனே வெட்டி முறித்துக்கொள் என்கிறார். He looks at Timothy and says, தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், அப்பா திமோத்தி, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணாம், விலகிடு. Separate yourself. அதிலிருந்து உன்னை விலகி ஓடு மகனே. Hallelujah. Hallelujah. That is why this Timothy may be a young man, but he became a big, leader, spiritual leader in the city of Ephesus. அதனால் தான் பாருங்கள், இந்த தீமோத்தேயு இளம் வாலிபனாய் இருந்திருக்கலாம், ஆனால் எபேசு பட்டணத்தின் திருச்சபையிலே ஒரு மாபெரும் ஊழிய தலைவனாய் திகழ்ந்தார். Because Apostle Paul taught him very clearly. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மிக தெளிவாக அவருக்கு கற்றுக் கொடுத்து போதித்தார். Calling may be there. So many people are called. Every person has a calling. Every individual is called to a ministry in some way or the other. Calling is not very big, but remember, separated life is very important. Only then we can be effective in ministry, powerful in ministry. We can do great exploits for the Lord. அழைப்பு இருக்கலாங்க. ஏன் அழைக்கப்பட்டுள்ள அநேகர் ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு தனிநபரும் ஏதாவது ஒரு ஊழியத்துக்காக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்போடு கூட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய ஊழியத்திலே மிகவும் மறுக்க முடியாத அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் பாதிப்பை கொண்டு வர முடியும்.